வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பு படத்துடைய பெரிய வெற்றிக்கு பிறகு சூர்யா அவர்கள் நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்துல சூர்யா, மம்தா பைஜு, ராதிகான்னு சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. வெங்கி அட்லூரி டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை சித்ரா என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தின் ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்கள் துப்பாக்கி சுடும் வீரரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரிய பிசினஸ் மேனாவும் இருக்காரு. அவர் வந்து 42 வயசுக்கு மேலேயும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. அவங்களுடைய அம்மா தான் ராதிகா. அவங்க வந்து சூர்யா அவர்கள கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவர் வந்து மறுக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்களுடைய அப்பா வந்து 2வது ஒரு ஒய்ஃப இவங்க அம்மாவ விட்டுட்டு 2வது ஒரு ஒய்ஃப வந்து கல்யாணம் பண்றாங்க. ஸோ அதனால சூர்யா அவர்களுக்கு அது பிடிக்கல. ஸோ இது மாரி ஒரு திருமணத்த நானும் பண்ண மாட்டேன்னு சொல்லி, இவர் வந்து அவருடைய காலம் கடந்தும் அவர் வந்து பண்ணாம இருக்காரு. ஆனா ராதிகா அவங்களுக்கு வந்து கவலையா இருக்கு தன் மகன் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் சொல்றாங்க. சூர்யா அவர்கள் கேட்கல. கடைசியா வாரிசு எனக்கு அப்புறம் உனக்கு அப்புறம் இல்லாம போயிடும் நம்ம குடும்பத்துக்குன்னு சொல்லும்போது தான் இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரோகட் பேபி அப்படின்ற ஒரு முறையில ஒரு குழந்தைய வந்து பெற்று எடுத்துட்டு வராரு. அந்த குழந்தைக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாத ஆயிடுது. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து சரி பண்ணா எலும்பு பிரச்சனை இருக்கு. அந்த எலும்பு வந்து பிளட் வந்து சாம்பிள் வந்து ஒத்து வரல. அஹ் அந்த குழந்தைய பெற்று அந்த தாய் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால அந்த தாயை தேடி போறாங்க. அப்படி போயிட்டு அந்த தாயை கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா, அந்த குழந்தை பழிச்சுதா இல்லையா, மீதி சம்பவம் தான் அந்த படத்துடைய மீதி கதை. சூர்யா அவர்கள் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு வில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அவர் தான் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆக்ஷன் காட்சி, சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் காமெடி காட்சின்னு பூந்து விளையாடி இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்ப படத்தை கொடுத்து பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து ஒரு 2 எமோஷனல் சீனில் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆயிருப்பார் சூர்யா அவர்கள். அதுதான் அவருடைய நடிப்பினுடைய முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு இன்டர்வல் சீனு, அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட் சீனு, அது இன்டர்வலுக்கு அப்புறம் வரும். ஸோ அதில் வந்து பயங்கரமாக உருக வச்சிருப்பாரு. இதற்கு அடுத்து தான் மம்தா பைஜு. ஸோ ஒவ்வொரு டைமும் சூர்யா அவர்களை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இவருக்கு வந்து கேரக்டர் கொடுத்து பயங்கரமாக ரைட்டிங் பண்ணி எழுதியிருக்காரு வெங்கி அட்லூரி அவர்கள். மம்தா பைஜுக்குனே ஒரு படம் உருவாக்கப்பட்டிருக்குன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் கவுண்டர் கொடுத்து அவங்க காட்டும் போது எல்லாமே துரு துருன்னு வேற லெவலாக ரைட்டிங் பண்ணியிருக்காரு. இவங்கள விட்டா வேற யாரும் நடிச்சிருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களும் மிக சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இதற்கு அடுத்ததாக ராதிகா மேடம். ஸோ அவங்களும் வந்து வேற லெவலான நடிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க படங்கள்லேயே எனக்கு இந்த படம் தான் அவங்களுடைய நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மிகப்பெரிய லெஜண்ட், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலுமே இதில் வந்து அவங்க வேற லெவலான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து ஹீரோயின் கூட போட்டி போட்டு வேற லெவலாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய நடிப்பு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே அவங்க கேரக்டரை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஜார்ஜ் மரியான். ஸோ 2 சீனுக்கு வருவார். ஸோ அதில் இன்டர்வல் சீனில் இன்டர்வியூ சீனில் வருவார். அப்போ வந்து எல்லாருமே கண் கலங்க வச்சிருவாரு. அதில் சூர்யா அவர்களும் போட்டி போட்டு வேற லெவலாக பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசர், இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க. சூர்யாவுடைய ஃப்ரெண்டாக ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவருக்கு மனைவியாக ஒருத்தர் நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருமே நடித்தவங்க எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு அடுத்து தான் அந்த சூர்யா ஃப்ரெண்டு அவருடைய கேரக்டரும் ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை. ஸோ எல்லாருமே மிக சிறந்த ஒரு பங்களிப்பு வந்து கொடுத்து இந்த படத்தை வந்து மகிழ்வித்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய இன்னொரு ஹீரோ ஜிவி பிரகாஷ் குமார். ஸோ அவருடைய இசை தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பூந்து விளையாடி இருக்காரு அவரும். பிஜிஎம் மற்றும் சாங்ஸ்லாம் வேற லெவலாக இருந்தது. குறிப்பாக வந்து பட்டாம்பூச்சி அந்த சாங் வந்து தெரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் அது வந்து வேற லெவலாக ட்ரெண்ட் ஆகும். அதுக்கு வந்து டான்ஸும் வந்து மம்தா பைஜு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இடையில இடையில ஃபீலிங் டைமில் ஒரு 2 3 சேடு சாங் வரும். ஸோ அதுவுமே வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம்லாம் வந்து ரொம்ப ரிச்சாகவும் கிராண்டியராகவும் இருந்தது. ஒளிப்பதிவு மிக சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த செட்டிங்கான்னு தெரில, இல்லை ரியலாக போய் எடுத்தாங்கன்னு தெரில, எல்லா இடங்களும் வந்து பயங்கரமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம டைரக்டர் வெங்கி அட்லூரி வந்து கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட வந்து இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் தோணுச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்ததுங்க. இப்போ ஒரு தெலுங்கு படம் மாதிரியும் இல்லை, தமிழ் படம் மாதிரி தான் எனக்குலாம் வந்து ஃபீல் ஆச்சு, ஒரு சில சீனை தவிர்த்து. அதே போல் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வந்து பயங்கரமாக நம்மளுக்கு வந்து பிடிச்சிரும். அந்த அளவுக்கு வந்து வேற லெவலாக ரைட்டிங் பண்ணி எழுதியிருந்தாரு. இடைவேளைக்கு அப்புறம் தான் வந்து இந்த படம் ரொம்ப நல்லாவே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய சூர்யாவுடைய தங்கச்சி கல்யாணம்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு இந்த படம் ட்ராவல் ஆகும். ஸோ அங்கேருந்து அது வேற வேற ட்ராவல் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்துது. கடைசியாக திரும்ப அந்த மீட்டருக்கே வந்து அவங்க வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படத்தை வந்து எல்லாருமே கொண்டாடணும், பார்க்கணும். ரொம்ப நல்ல படம். அப்புறம் இன்னொரு விஷயமும் இதில் நான் சொல்லணும்.
அந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்துருச்சா, தமிழ்நாடு வளர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு சில சீன் இந்த குழந்தை விஷயம். அதுக்கப்புறம் வந்து சூர்யா அவர்கள் ஃபாரின்ல இது மாதிரிலாம் போவாரு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சில சீன்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து தேவையில்ல அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னும் நம்ம நாடுலாம் வந்து அந்த கல்ச்சருக்குலாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு சிலர் இருந்தா கூட அத வந்து காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மத்தபடி வந்து இந்த படம் கண்டிப்பா உணர்வுபூர்வமான ஒரு சென்டிமெண்டான ஒரு படம். ஸோ அதனால வந்து எல்லாருமே கண்டிப்பா இத பார்க்கலாம்.